ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடந்து வரும் நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்களில் கட்டுப்பாடு மற்றும் தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சொந்த மனைவியாக இருந்தாலும் கூட உடலுறவின் போது குறிப்பிட்ட சில விஷயத்தை செய்யக்கூடாது என்று தாலிபான்கள் அதிரடி உத்தரவு போட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் தற்போது தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தாலிபான்கள் என்பவர்கள் யார் என்றால், இஸ்லாமில் போதிக்கப்பட்ட கருத்துக்களை தீவிரமாக பின்பற்றுபவர்கள். இவர்கள் கடந்த 1996 முதல் 2001 வரை ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்தனர். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தனர். இதனால் கடந்த 2021 அமெரிக்க படைகள் முழுவதுமாக ஆப்கானிஸ்தானத்தை விட்டு வெளியேறியதும் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்ததை அறிந்த பொதுமக்கள் நாட்டை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறினர். இதனை பார்த்து தாலிபான்கள், நாங்கள் முன்பு போல் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க மாட்டோம், எங்களை நம்புங்கள் என கூறினர். இதையடுத்து ஏராளமான மக்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறும் மனநிலையை மாற்றிக்கொண்டனர். ஆனால் தாலிபான்கள் வார்த்தை என்பது வெறும் வாய்மொழியாக மட்டுமே அமைந்தது. ஏனென்றால் தாலிபான்கள் மொத்த நாட்டையும் தங்களின் கட்டுப்பாட்டில் எடுத்த பிறகு தங்களின் வேலைகளை காட்டத் தொடங்கினர். ஆண்கள் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கினர். குறிப்பாக பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்கும் செயலில் தாலிபான்கள் ஈடுபட்டுள்ளனர். பெண்கள் பள்ளி கல்லூரி செல்லக்கூடாது, பணிக்கு செல்லக்கூடாது, வாகனங்கள் ஓட்டக்கூடாது, தலை முதல் கால் வரை முழுவதுமாக மறைக்கும் புர்கா மட்டுமே அணிய வேண்டும், பூங்கா ஜிம் செல்லக்கூடாது, ஹோட்டலில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடக்கூடாது என்பது உட்பட பல கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் ஆப்கானிஸ்தானில் தற்போது புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் மொத்தம் 35 வகையான அம்சங்களை கொண்டுள்ளது. அதில் உடல் உறவுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது சோடோமைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது இயற்கைக்கு மாறாக உறவு வைத்துக் கொள்வதாகும். இதில் மனைவியாக இருந்தாலும் கூட உடலுறவின் போது இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய சட்டத்தில் முஸ்லிம்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்களும் நட்பாக பழகக்கூடாது, அதேபோல் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அம்சங்களுடன் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்துக்கு தற்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுபோன்ற விஷயங்களை தாலிபான்கள் கைவிட வேண்டும் என்று பல நாடுகளில் இருந்து கோரிக்கைகள் வலுக்க தொடங்கியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது போடப்பட்டுள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளை எப்படி தாலிபான்கள் கண்டுபிடித்து எந்த வகையான நடவடிக்கை எடுக்க உள்ளனர் என்பது தொடர்பாக எந்த அம்சங்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பதால் ஆப்கானிஸ்தானில் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது.